அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திரஜித் பேசுகிறேன். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று மாற்றம் யூடியூப் சேனல் வழியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். 2024-2025க்கான ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டை மத்திய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது குறித்து பெரும் சர்ச்சைகள் நாடு முழுக்க வெடித்திருக்கிறது. அந்த சர்ச்சை வழக்கத்துக்கு மாறாக எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு கூடுதலாக வெடித்திருக்கிறது. இதே நிர்மலா சீதாராமன் இப்பொழுது வாசிக்கின்ற இந்த பட்ஜெட் கூட 7வது முறை அவர்கள் வாசிக்கிறார்கள். மரியாதைக்குரிய பிரதமர் மோடி தலைமையிலான இந்த ஆட்சி 11வது முறையாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறது. 3வது முறையாக மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய மோடி தலைமையிலான இந்த ஆட்சி முதல் பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டை வெளியிட்டு இருக்கிறது. ஆனால் இந்த பட்ஜெட் ஏன் இவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளாகிறது? மோடி தன்னுடைய ஓராண்டு கால ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு கேரண்டியாக சில விஷயத்தை செய்திருக்கிறார். அதற்கான விஷயமாக அரசியல் பார்வையோடு இந்த பட்ஜெட் வெளியிடப்பட்டிருக்கிறதாக பொதுவெளியிலே கடுமையான விமர்சனம் வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பட்ஜெட்டை சொல்லுகின்ற போது ஒரு இந்திய தேசத்திற்கான ஒட்டுமொத்த நாட்டிற்கான பட்ஜெட்டாக இது தெரியவில்லை, ஆந்திரா மாநிலத்துக்கும் பீகார் மாநிலத்துக்குமான பட்ஜெட் போல இது தெரிகிறது என்ற ஒரு பார்வை வந்திருக்கிறது. அதிலே குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ் என்ற சொல்லே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு என்ற சொல்லே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்ற விமர்சனம் பொதுவெளியிலே கடுமையாக வந்து விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நிலையில் தான் இப்பொழுது நாம் மாற்றம் யூடியூப் சேனலில் அது பற்றி விவாதிக்க இருக்கின்றோம். நாம் இப்பொழுது நமக்கு ஆச்சரியமான விஷயமே கிடையாது. நம்மை பொறுத்தவரை அவர்கள் தமிழ்நாடு என்ற பெயரை சொல்லவில்லை அல்லது தமிழ் பெயரை உச்சரிக்கவில்லை என்பது பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன் ஆச்சரியம் கிடையாது என்று சொன்னால், நிர்மலா சீதாராமன் ஏன் எல்லாருமே இது அதிர்ச்சியாக பேசுகிறார்கள் என்றால், இதுவரை நிர்மலா சீதாராமன் கடந்த பட்ஜெட்டுகளில் பட்ஜெட் தாக்கல் செய்கின்ற போது ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்வார்கள் அல்லது தமிழ் மொழியிலே சில வாதங்களை வைப்பார்கள். அப்புறம் நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்றெல்லாம் அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். தமிழ் இலக்கியங்களிலிருந்து ஏதாவது சில சொற்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதே போல் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தப்போ தவறோ ஏதாவது ஒரு திருக்குறளை சொல்ல முயற்சித்து சொல்லுவார். அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த ஆளுநர் ரவி, அவர் திருவள்ளுவரையே பாரதிய ஜனதா கட்சியில் சேர்த்தவர். காவி உடை உடுத்தி அவரை சேர்த்து திருவள்ளுவரே தனக்கு தான் சொந்தம், தங்களுடைய இன்னும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதாவது இந்துத்துவாக்கு சொந்தம் என்பது போல திருவள்ளுவரை அடையாளப்படுத்தலாம் முயற்சித்தவர். அவர் மொழிக்கு நிறைய பற்றி பேசியவர். அவர் இப்படியெல்லாம் நிறைய பேசினாங்க. அப்படி பேசின அவங்க இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்றும் தமிழ் மொழி பற்றியும் ஒருவரி கூட பேசவில்லை என்பதுதான் மிகப்பெரிய சர்ச்சை என்று உருவாகியிருக்கிறது. ஆனால் அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இவ்வளவு நாளாக அவர்கள் நடித்தார்கள். இவ்வளவு நாளாக தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனதை வெல்வதற்காக, அவருடைய வாக்குகளை களவாடுவதற்காக அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள் இந்த வார்த்தையெல்லாம். இப்போ அவங்க தமிழை பற்றி பேசினது, இந்த மொழியை பற்றி பேசினது, தமிழ் இலக்கியம் பற்றி பேசினது, இந்த மொழி மீது அவர்களுக்கு மிகப்பெரிய காதல் இருப்பதாக சொன்னது, இது அத்தனையுமே கதை என்பது தெரிந்துவிட்டது. அவர்கள் உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருந்திருக்கிறார்கள். இப்பொழுதுதான் என்ன பேசினாலும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தரப்போவதில்லை, எனவே நாம் வந்து அப்படி பேச வேண்டியதில்லைன்னு முடிவுக்கு வந்து அவங்களுடைய உண்மையான முகத்தோடு இப்பொழுது அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இதுதான் முதல்ல. ரெண்டாவது, நாம் அதெல்லாம் வச்சுருவோம். அதுக்கடுத்து நாம் பேச வேண்டியது என்ன விஷயம்னா, குறைஞ்சபட்சம் நீங்கள் அந்த பார்வையில் பார்க்க வேண்டாம். ஒரு அரசு ஒரு கூட்டாட்சி முறை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு ஒன்றிய அரசாங்கம் எல்லா விஷயத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பேச வேணும். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடுன்னு ஏன் நீங்கள் விட்டு போனீங்கன்னு ஒரு பொருளாதார நிபுணர்கள் கேட்குற கேள்வியை தான் நாம் கேட்குறோம். தமிழ்நாடு என்று பெயர் சொல்றதுக்கு அரசியல் காரணம் பல இருந்தாலும் கூட விட்டு போனதுக்கு காரணம் இருக்கலாம், அரசியல் ரீதியாக உங்கள் மீது விமர்சனம் வரலாம். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், 2024 நிதி ஆயோக் கூட்டம் நடந்தது. நிதி ஆயோக் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் நிதி ஆயோக் என்ன சொல்லியிருக்கிறது, 17 முக்கியமான துறைகளில், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான 17 துறைகளில், அதனுடைய 17 துறைகளுடைய வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம் எது என்று பார்த்தால் 17 முக்கியமான துறைகளில் 13 துறைகளில் டெவலப்மெண்ட் வளர்ச்சியில் முன்னணியாக இருப்பது, முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு என்று நிதி ஆயோக்குடைய அறிக்கை சொல்லுது. ஒன்று. ரெண்டாவது,
இந்த அறிக்கை இந்த பட்ஜெட் வைக்கும் போதே இது வந்து வேளாண் மக்களுக்காக, இது மகளிருக்காக, இளைஞர்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காகன்னு சொல்லி தான் வச்சிங்க. பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அளிப்பதில், பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அளிப்பதில் 100 பெண்கள் இருக்காங்கன்னா இந்தியாவில், அந்த 100 பெண்களில் 43 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு எங்கே அளிக்கப்படுகிறது தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில் தான் அளிக்கப்படுகிறது. ஒரே ஒரு தலைநகரில், ஒரு சிட்டியில் மட்டுமே தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே 100% இருக்கக்கூடிய 100% 43% பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பை எது வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னை தான். 2வது பாயிண்ட். 3வது, வறுமை ஒழிப்பில் முன்னணி இருக்கக்கூடிய மாநிலங்கள் எது, இந்திய அளவில் வறுமை ஒழிப்பு எப்படி இருக்கிறது, மாநில அளவில் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டது. அந்த மதிப்பீடில் அநேகமாக இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் கூட 75வது இடத்துல தான் இருக்குது உலக அளவில் கணக்கு போட்டாவே. ஆனால் தமிழ்நாடு வறுமை ஒழிப்பில் 92 மதிப்பெண் பெற்றிருக்கிறது. தேசிய அளவில் 75 மதிப்பெண் தான், ஆனால் 92 மதிப்பெண் பெற்றிருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும், மகளிர்களுக்கு மாதம் ஆனால் 1000 ரூபா தமிழ்நாடு அரசு கொடுக்குறது. மகளிர்களுக்கு வந்து பஸ்ஸில் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்கு. பெண்கள் படிப்பிற்கு உதவி செய்திருக்கு. மாணவர்கள் படிப்புக்கு 1000 ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு. முதியோர்களுக்கு அதே போல் உதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுமாரி வேறு மாநிலத்தில் இருக்காடா? இல்லை. நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் நிதி ஆயோக், நான் சொல்லலை, இதை மாற்றம் யூடியூப் சேனல் சொல்லலை, நிதி ஆயோக்குடைய அறிக்கை சொல்லுகிறது தமிழ்நாடு இந்தந்த மாதிரியான விஷயங்களில் முன்னணியில் இருக்கிறது என்று நீங்கள் சொன்ன நிதி ஆயோக்குடைய அறிக்கை சொல்லியிருக்கிறது 2024 அறிக்கை. அந்த அடிப்படையிலாவது நீங்கள் தமிழ்நாட்டை பாராட்ட வேண்டும். நியாயமாக என்ன செய்யணும்? ஒரு நியாயமான அரசாங்கம் என்ன செய்யணும்? இது அப்ரிசியேஷன் பண்ணுமா இல்லையா? ஒரு அறிக்கையில், ஒரு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் இதை அப்ரிசியேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து மற்ற விஷயங்களை நீங்கள் முன்னணி வைக்கணும். ஆனால் எதாவது செஞ்சீங்களா? தமிழ்நாடுன்ற பேர் அப்படி என்ன பாகற்காயாக கசந்து போச்சு. இதுக்கு முன்னாடி அல்வாவா இனிச்சிச்சா? இப்போ மட்டும் ஓட்டு போடல அப்படின்னா வந்துச்சா? உடனே அதுக்கு எதிர்வினையாக என்ன வருது? அன்புமணி ராமதாஸ் அவர் வாயில் இப்படி ஒரு வார்த்தை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 25 இடங்களில் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருந்தா பேரெல்லாம் வந்திருக்குங்கிறார். கேவலமா இல்லை? இப்படி பேசுவது சரியான உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க, ராமதாஸ்கிட்ட. இப்படி நீங்கள் பேசுனது சரியா? அவங்க மேலெல்லாம் மரியாதை இருக்குது, எனக்கெல்லாம் சரிப்பட்ட மரியாதை உண்டு. நீங்கள் விஷயம் தெரிந்த ஒருவர் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் விஷயம் தெரிந்த ஒருவர் இப்படியா பேசுவீங்க? இது அப்படின்னா பச்சையாகவே தெரியுதுல்ல அரசியலில். இப்போ பீகாருக்கு ஒதுக்கீடு செய்கிறது, நிதி ஒதுக்கீடு செய்கிறதுல பீகாருக்கு 25 அந்த பீகாரும் ஆந்திராவும் வந்து அவங்க இந்த ஆட்சி நீடிக்கணும், தங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சியாக இருக்குது. போதுமான முழு பலம் அவர்களுக்கு இல்லை. எனவே அவங்க ஆந்திரா அதே போல் பீகார் நிதிஷ் சந்திரபாபு நாயுடைய ஆதரவோடு தான் ஆட்சி செய்கிறாங்கங்கிறது உண்மை, எல்லாத்துக்கும் தெரியும், உள்ளங்கை நெல்லிக்கை. அவங்க வந்து அப்போவே தேர்தல் நேரத்திலேயே சிறப்பு அந்தஸ்தெல்லாம் வேணும்னு கேட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கல, ஆனால் அதுக்கு பதிலாக சிறப்பு நிதி அப்படின்னு கொடுத்தாங்க. சிறப்பு நிதின்னு சொல்லி பீகாருக்கு கொடுக்கும்போது 26,000 கோடி ரூபாய் எதுக்குன்னா பாலங்கள் அமைப்பதற்கு, மறுபடியும் பெரிய ஹைவே போடுவதற்கு, கட்டுமானங்களுக்கு, இதுக்கெல்லாம் 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் சமீபத்தில் பீகாரில் தான் கடலுக்கு மேலே போன பாலங்கள், பல பாலங்கள், கடலுக்கு மேலே போன பாலங்கள், ரயில்வே இருப்பு பாதைகள்லாம், அந்த பாலங்கள்லாம் அப்படியே வெயில் தாங்காமல் அதுவே தண்ணியில் குளிக்கலான்னு கடலுக்குள்ளே குதிச்சிட்ட மாதிரி உடஞ்சி விழுந்துருச்சு. அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லட்சணமாக இருக்குது. அவங்களுக்கு 26,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க, சிறப்பு நிதி ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் 11,500 கோடி ரூபாய் பேரிடர் இழப்பு நிதியாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஏதாவது வரலாம், இந்த வெள்ளக்காரங்கள் வரலாம், அந்த காலத்தில் தேவைன்னா. அதேமாதிரி இமாச்சலுக்கு, ஹரியானாவுக்கு, உத்தரகாண்டுக்கும் கொடுத்துருக்காங்க, அதேமாரி கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 2 பேரிடர் ஏற்பட்டது, பெரிய பேரிடர் அழிவுகள் ஏற்பட்டது, டிசாஸ்டர், மிகப்பெரிய டிசாஸ்டர் பெரிய அளவில் ஏற்பட்டது. சென்னையில் ஏற்பட்டது, திருநெல்வேலியில் ஏற்பட்டது. 37,000 கோடி ரூபாய் வந்து தமிழக அரசு கேட்டது. அங்கிருந்து நிதியமைச்சரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பார்வையிட்டுட்டே போனாங்க. ஆனால்
இதில் எவ்வளோ நிதி நீங்கள் ஒதுக்குனீங்க? எதுவுமே ஒதுக்கலை. ஏற்கனவே 276 கோடி கொடுத்ததோடு சரி. கேட்டது இழப்பு 37,000 கோடி. ஆனால் வெறும் 276 கோடி. ஆனால் அந்த மாநிலங்களுக்கு 11,500 கோடி ரூபாவை இப்போவே முன்கூட்டி ஒதுக்கியிருக்கீங்க. ஆனால் இதே தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கலை. அடுத்து வர்ற வெள்ளத்தை எப்படி வெள்ளச்சாதாரம் ஏற்படும், அதுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லலை. கேட்டால் என்ன வாதம் வைக்கிறாங்க? மோசமான மிக மலிவான வாதத்தை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடலை அவங்க தரப்பில். நீங்கள் தான் ஓட்டு போடல, நாங்கள் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும், கற்றுக்கடா அப்படின்லாம் கூட கமெண்ட் போடுறாங்க. இப்படிலாம் பேசுகிற நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன், மிக கேவலமாக இது இல்லையா? மிக கேவலமாக இது இல்லையா? இது ஒரு கூட்டாட்சி நாடு தானே. நீங்கள் சரி, இவ்வளோ ரோசக்காரங்க, நான் கேட்குறேன், இவ்வளோ ரோசப்படுற நீங்கள் தமிழ்நாட்டுக்காரன்ட்ட நான் வரி வாங்குறதில்லன்னு முடிவெடுக்க. தமிழ்நாட்டுக்காரன்ட்ட வரி வாங்குறதில்ல அப்படின்னு முடிவெடு. எங்களுடைய தமிழ்நாடு தன்னுடைய வரியை வைத்துக்கொண்டு மிகச்சிறந்த ஆட்சியை நடத்த முடியும். ஏன்னா ஒவ்வொரு தமிழனும் 1 ரூபாய் வரியை ஒன்றிய அரசு கொடுக்குறான். ஒன்றிய அரசு திருப்பி 27 பைசாலேருந்து 29 பைசா வரைக்கும் தான் கொடுக்குது. கடந்த முறை அதை பற்றியான சர்ச்சை வரும்போது ஒரு தமிழ்நாடு அரசு எவ்வளோ நிதி கொடுத்தது, நாங்கள் எவ்வளோ திருப்பி கொடுத்தோன்னு நிதியமைச்சர் ஒரு தப்பான கணக்கை சொன்னாங்க. சரியான கணக்கை பொருளாதார நிபுணர்கள் சொன்னாங்க. அது நேரடி வரிகள் மட்டுமே தமிழ்நாடு அரசு கொடுத்த, தமிழ்நாடு அரசு மக்கள், தமிழக மக்கள் கொடுத்த அளவுக்கு திருப்பி நீங்கள் கொடுக்கல. அதெல்லாம் மறைமுக வரி எங்கள் மேலே போடுறீங்க, ஜிஎஸ்டி போடுறீங்க. நான் வாங்குகிற பேஸ்ட்லேருந்து ப்ரெஸ்லேருந்து நான் சாப்பிட போனேன்னா, ஹோட்டலில் சாப்பிட போனால் சாப்பாட்டிலேருந்து எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசலுக்கு நீங்கள் வரி எடுத்துக்கிறீங்க. இவ்வளோ வரி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு நீங்கள் தமிழ்நாடை புறக்கணிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ரோசமாக தான். தமிழ்நாட்டில் நிதி வரியை நீங்களே வசூலிச்சுக்கோங்க, நீங்களே ஆட்சி செய்யுங்கன்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். சொல்லுங்கள், ரொம்ப நல்லது தான். ஆனால் கூட்டாட்சிங்கிற முறையில் மரியாதை கட்டுப்பட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் பேசுகிறது சரியா? இந்த மாதிரி செய்யலாமா? இப்படியான எதிர்வாதம் வைக்கலாமா? நாங்கள் கொடுத்த வரியை நீங்கள் அதில் 3ல் 1 பங்கு தான் திருப்பி தர்றீங்க. நாங்கள் ஏன் வரி செலுத்த வேண்டும்? கட்டப்பொம்மை மாரி வசனம் பேச தெரியாதா? நீங்கள் எனக்கு என்ன மாமானா மச்சானா, மஞ்சள் இறைத்தாயா, கஞ்சி கலையம் சுமந்தாயா, நாங்களும் வசனம் பேசலாம். ஆனால் நீங்கள் சொல்வது தவறு. இது ஒரு கூட்டாட்சி நாடு. உண்மையிலேயே வரி செலுத்துவதில் அதிக வரி செலுத்துகிற தமிழ்நாடு, அதே போல் துறை ரீதியாக வளர்ச்சி அடைந்த தமிழ்நாடு. இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஒத்துக்கிட்டு திருப்பி தமிழ்நாடை புறக்கணிப்பது எந்த நியாயம்? பீகாருக்கோ ஆந்திராவுக்கோ கொடுக்கலாம். ஆந்திராவுக்கு அதேமாதிரி 15,000 கோடி சிறப்பு நிதி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆந்திராவுக்கு அமராவதிக்கு அவர் விருப்பம், அது அவருடைய கனவு திட்டம், அதுக்கும் 1000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க சந்திரபாபு நாயுடுக்காக. என்ன இதில் பிரச்சனைன்னா, ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கே தவிர அது உண்மையாக போய் சேருமான்னு தெரில. நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு, அதுவே உண்மையா அப்படின்னா அதுவே உண்மையாக போய் சேருமான்னு தெரில. ஏன்னா எய்ம்ஸுக்கு நிதி கொடுத்தாங்க தமிழ்நாட்டில், ஒரே ஒரு செங்கலை கட்டுக்கு போனதோடு சரி. நிதி வந்துச்சா? சென்னை மெட்ரோ ரயில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது, பணம் வந்துச்சா? மதுரை கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயிலுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது, பணம் வந்துச்சா? ரயில்வேக்கென்று நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. ஆனால் சர்க்கரைன்னு சொல்லி நக்குனா இனிக்குமா? ஏதாவது நிதி வந்துச்சா? இதேமாரி பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சிறப்பு நிதின்னு சொல்லிட்டு, ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி எப்படா வாங்கி கொடுப்பீங்கன்னா மல்டி லேயர் ஏஜென்சி மூலமாக வாங்கி தருவோன்றாங்க. இந்த மல்டி லேயர் ஏஜென்சிங்கிறது 2ஆம் உலக போகிறப்ப பாதிப்படைந்த நாடுகளுக்காக சில நாடுகள் சேர்ந்து ஒரு நிதியம் உருவாக்கிச்சு. அந்த நிதியத்திலிருந்து குறைந்த வட்டியில் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. அலகேஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு இது இதை பற்றி கரெக்டாக கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு எப்போ சொல்ல முடியும்னா, பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க 18 மாதம் கழிச்சு தான் முடிவு செய்ய முடியும். ஏன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் 7% உயர்ந்து கொண்டு போகிறது. அப்போ இவ்வளோ வரி வரும், இவ்வளோ வருமானம் வரும், இதிலேருந்து இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு அனுமானம் வரைவறிக்க தான் இந்த பட்ஜெட்டு. கொடுத்து கையில் வந்தால் தான் நிச்சயம். பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அல்வா கூட கட்டி கொடுக்கலாம். ஆனால் அல்வாவை கொடுத்து இந்த 1 வருஷத்துக்கு மோடி ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கிறதை தவிர இதில் வேறு எந்த விதமான பெரிய விஷயமும் நடக்கலை. நாம் தொடர்ந்து பட்ஜெட்டை பற்றி விவாதிப்போம். இப்பொழுது நாளைக்கு அடுத்த வீடியோவில் அக்ரிகல்ச்சர் பற்றி இந்த பட்ஜெட் என்ன சொல்லுது, பெண்கள் பற்றி என்ன சொல்லுது, அதேமாதிரி வரி பற்றி என்ன சொல்லுதுங்கிறத பற்றி விவாதிப்போம். மொத்தத்தில் இது பாராபட்சமான ஒரு கூட்டாட்சி தன்மைக்கு எதிரான ஒரு மோசமான பட்ஜெட்டு. இது வரைக்கும் யாருமே வாஜ்பாய் ஆட்சியில் கூட இப்படிலாம் நடக்கலை.
இப்படியான பாகுபாடை வெளிப்படையாக காட்டிக்கிட்டதில்லை. இது ஒரு மோசமான முன்னுதாரணம் என்பதை நாம் மக்கள் மத்தியிலே வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.